சராசரி காலங்களிலும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிற போது நம்முடைய நன்மை அழிகிறது. யாரை பற்றி பேசினோமோ அவருக்கு போய் கிடைச்சுக்கிறது. ரமலானை இழக்கணுமா? எனவே ரமலானில் பேண வேண்டியது நாவு. இரண்டாவது, கண்ணை பாதுகாக்கணும். ஆபாசங்களை பாத்திரக்கூடாது, அசிங்கங்களை பாத்திரக்கூடாது, இச்சைகளை தூண்டும் காரியங்களை பார்க்க கூடாது. நீங்க ரோட்ல எல்லாம் போய் பார்க்க வேண்டியது இல்லை, எங்கேயாவது போஸ்டர் இருக்கான்னு பார்க்க வேண்டியது இல்லை, பேப்பர்ல செய்தி வருதுன்னு பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம மொபைல் போதும். மொபைலில் ஆபாச காட்சிகளும் படங்களும் ஓடிக்கொண்டிருக்கும். ரமலானில் அதிகமாக மொபைலை யூஸ் பண்ணாதீர்கள். இது ஒரு புனித காலம். எப்பவுமே மொபைலை பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போய் நேரங்களை அழிப்பதை போல் ரமலானிலும் அழிப்பதா? பெண்களுக்கும் சொல்லுகிறேன், இங்க இருப்பவர்களுக்கும் சொல்லுகிறேன், இனி யாரெல்லாம் உலகத்தில் கேட்கிறீர்களோ உங்களுக்கும் சொல்லுகிறேன், ரமலானில் மொபைலின் புழக்கத்தை குறைத்து விடுங்கள். பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, மற்ற காலத்துல விட்டுருங்க. நான் ஏத்திகாப்புல 10 நாள் மொபைல் பேசுறதும் இல்லை, மொபைலை வச்சுக்கிறதே இல்லை. நம்முடைய நேரம் வீணாக்கப்படுகிறது, தேவையில்லாத காட்சிகளை பார்க்கும் நிலை ஏற்படுகிறது. கண்ணை பேண வேண்டிய காலம் ரமலானின் காலம். அதனால ரமலான்ல நேரம் கொஞ்சம் இருக்குது என்று அதை தூக்கி பார்க்காதீங்க, குர்ஆனை தூக்கி பாருங்கள். நீங்கள் பாக்கியசாலிகளாக, அல்லாஹ்வின் நேசர்களாக மாறுவீர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறேன்.